ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, மாரிகுப்பம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துக்கிறோம். மாரிகுப்பம் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 3வது ரயில்வே ட்ராக் அமைச்சுன்னு இருக்கிறாங்க. ஆல்ரெடி 2 ரயில்வே ட்ராக் இருக்குது அங்கே. 2 ரயில்வே ட்ராக் 2 பிளாட்ஃபார்மு. இது பார்த்தீங்கன்னா 3வது ட்ராக் பண்ணின்னுக்கிறாங்க. இந்த 3வது ட்ராக் பார்த்தீங்கன்னா மாரிகுப்பம் டு குப்பம் நாளைக்கு ஃபியூச்சரில் கனெக்ஷன் ஆயிடுச்சிங்கன்னா இல்லை எக்ஸ்பிரஸ் கூட்ஸ் எதுவும் நிற்காம போகிறதுக்கு டேரெக்டாக லிங்க் கொடுத்துன்னுக்குறாங்க மெயின் ட்ராக்கு. அங்கே வந்திருக்கிறோம். இந்த ரயில்வே வேலை பார்த்தீங்கன்னா 2030 தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதுங்களாம். அங்கே ஒரு இன்ஜினியர் நாங்கள் வேலை செஞ்சாங்க, கேட்டோம் இது எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா கர்நாடகா வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2027 தான் கம்ப்ளீட் ஆகுதுலாம். பிஸ்வநாத் கெணிலேருந்து மாரிகுப்பம் வரைக்கும் ஃபுல்லாக மாரிகுப்பம் டு குப்பம் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2030 ஆகுதுங்களாம். அதுக்கு மேலேயும் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் 30 தான் அவங்களோட டார்கெட்டாக. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்குறாங்க. 2 கான்ட்ராக்ட் கார் எடுத்துருக்குறாங்க அங்கே வேலை பண்ணுறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடு பள்ளம் மலைலாம் இருக்குது. அது ரொம்ப லேட்டாக தான் ஆகும். கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இந்த மாரிகுப்பம் ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் நம்பிக்கிறாங்க. இந்த வேலை ஆயிடுச்சுன்னா அதிகமான ட்ரெயின் வரும். நம்மளால் முடிஞ்ச சின்ன ஒரு தகவல் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்க நம்மளோட வியூவர்ஸ்க்கு வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு.